मीनिंग ऑफ पर्वत प्रदेश में पावस ओकेवा पावस அப்படினா என்ன அர்த்தம் पावस ऋतुனா वर्षा ऋतु वर्षा ऋतु is rainy season पावस is rainy season so पावस அப்படினா இங்க என்ன மீன் பண்றாங்க அந்த ऋतु தான் மீன் பண்றாங்க ऋतुனா season पर्वत प्रदेश में so rainy season you know you are staying in land இல்லையா அப்ப உங்களுக்கு rainy season எப்படி இருக்கும்னு தெரியும் மலையில எப்படி இருக்கும் மலையில இருக்கும்போது உங்களுக்கு மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த clouds எல்லாம் மலையை வந்து அப்படியே மூழ்கிடுச்சுனா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த போயம் पर्वत प्रदेश में पावस पावस ऋतु थी पर्वत प्रदेश so இப்போ என்ன உங்களுக்கு ऋतु what is the season rainy season पर्वत प्रदेशல पल पल परिवर्तित प्रकृति वेश so வேஷன்றது வேஷம் தான் அந்த காஸ்டியூம் அப்படினு சொல்றது so வேஷம்னு வெச்சுக்கோங்க காஸ்டியூம்னு வெச்சுக்கோங்க पल पल என்ன பண்ணுது ஒரு மூமென்ட்டும் பரிவர்த்தித் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு அதனுடைய அந்த வேஷத்தை சேஞ்ச் பண்ணுது சோ எப்படி சேஞ்ச் பண்ணுது मेघलाकार पर्वत अपार अपने सहस्र दृग सुमन फाट अवलोक रहा है बार बार नीचे जल में निज महाकर जिसके चरणों में पलाथाल तर्पण सा फैला है विशाल सो इवरोட போயமே இப்படி தான் இருக்கும் இங்க பாருங்க மேகலாக்கார் அப்படினா मंडप के आकार वाला அதாவது இந்த என்ன சொல்றது ஒட்டியானம் நம்ம சொல்லுவோம் இல்லையா பட் இது வந்து ஒட்டியானம் கிடையாது நார்த் சைடுலாம் பாத்தீங்கன்னா அதே லூஸா போட்டுருப்பாங்க சோ we used to wear like நமக்கு வந்து இந்த டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து girls போட்டுருப்பாங்க பாருங்க அது வந்து ஒட்டியானம் that will be very tight which is fixed to your hip பட் இவங்க சொல்றது வந்து எப்படின்னா அந்த மண்டப் கே ஆகார்னா லூஸா இருக்கும் சோ you will be உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது சோ இவர் எங்க என்ன சொல்றாங்கன்னா அதனுடைய அபார்னா அதனுடைய எல்லை okay जिसकी सीमा ना हो पार means you can cross apar means you cannot cross அதனுடைய பாரினுடைய ஆப்போசிட் இது சோ என்ன சொல்றாங்க அந்த மேகலாக்கார் பர்வத் எப்படி இருக்கு அப்படினா கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்ளோ அகலமா இருக்கு ஓகே இந்த பர்வத் என்ன பண்ணுது अपने सहस्र दृग सुमन फाट सहस्र is 1000 दृग is सुमन means flower you know सहस्र दृग so 1000 eyes மாதிரி இருக்கா அதனுடைய அந்த இப்ப மலை மேல பாத்தீங்கன்னா நிறைய flowers பூத்து இருக்கும் அது எப்படி இருக்கா 1000 flowers பூத்து இருக்க மாதிரி இருக்கு अपने सहस्र दृग सुमन फाट अवलोक रहा है बार बार अवलोक seeing watching नीचे जल में निज महाकार see महाकार எப்படி பிரிப்பீங்க மகா பிளஸ் ஆகார் அப்ப என்ன அர்த்தம் ஆகார் அப்படினாலே ஷேப் ஒரு பெரிய ஷேப் எது பெரிய ஷேப்ல இருக்கு அந்த மலையே பெருசா இருக்கு அதுக்கு கீழ இருக்கிற தண்ணி எப்படி இருக்கு नीचे जल में निज महाकार மவுண்டனுக்கு கீழ தண்ணி இருக்கு जिसके चरणों में पलाथाल थाल इस तालाब ने नरक pond नरक பலா அப்படினா விரிஞ்சிருக்கு சோ நம்ம மலைக்கு கீழ நிறைய தண்ணி இருக்கு அது எங்க இருக்கு தண்ணி பாண்ட்ல இருக்க தண்ணி தர்ப்பண சா ஃபைலா है विशाल தர்ப்பணா ஷீஷா மிரர்னு அர்த்தம் ஃபைலா है विशाल சோ அந்த தண்ணி எப்படி இருக்கு அப்படினா அந்த மலைக்கு கீழ அதாவது மலைக்கு கீழ சரணம்ன்றாங்க காலுக்கு கீழன்றாங்க அது எப்படி இருக்கு தண்ணி இருக்கிற மாதிரி அவ்ளோ அகலமா இருக்காம் पावस ऋतु थी पर्वत प्रदेश पल पल परिवर्तित प्रकृति वेश मेघलाकार पर्वत अपार अपने सहस्र दृग सुमन फाट अवलोक रहा है बार बार नीचे जल में निज महाकार जिसके चरणों में पलाथाल तर्पण सा फैला है विशाल the meaning பாருங்க இப்ப so that's what I said now and I read பண்றேன் உங்களுக்கு அதிலே புரிஞ்சிரும் कवि कहते हैं कि वर्षा ऋतु थी संपूर्ण प्रदेश அதாவது full இடமும் எப்படி இருக்கு पर्वतों से गिरा हुआ था full அதாவது நீ பார்க்கறனா full மவுண்டன் தான் உன் கண்ணுக்கு தெரியுது அந்த மாதிரி संपूर्ण प्रदेश पर्वतों से गिरा हुआ था वर्षा ऋतु में बादलों की उमड़ घुमड़ के कारण बादलों की उमड़ घुमड़ ने சொல்றாங்கன்னா clouds அப்படியே சில்லுன்னு தண்ணி தரும் sometimes வந்து அதனுடைய என்ன சொல்றது மின்னல் வரும் இல்லையா அதெல்லாம் சொல்றாங்க லைட்னிங் தண்டர் அதான் இந்த இடத்துல உமடு குமடு சொல்றாங்க के कारण
प्रकृति प्रत्येक क्षण अपना रूप परिवर्तित कर रही थी. இந்த பாதலுடைய இந்த வேலையினால இந்த நேச்சர் என்ன பண்ணுது, பிரத்யேக क्षण ஒரு மூமெண்ட்டையும் அதனுடைய வேஷத்தை மாத்திட்டே இருக்கு, परिवर्तित कर रही थी, चेंज பண்ணிட்டே இருக்கு. कभी बादलों की गड़ा के कारण, सो गड़ाना என்னது, தண்ணி நிறைய இருக்கிறது தான் பாதலோं की गड़ा के कारण अंधकार हो जाती था. மழை வரும்போது நம்மளுக்கு டார்க் கிளவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் बादलों की गड़ा. அதனால என்ன ஆயிடுது, ஃபுல்லா டார்க் ஆயிடுது அந்த இடமே. तो कभी बादलों के हटने से, அந்த बादल விலகிறதுனால, அந்த கிளவுட்ஸ் விலகிறதுனால प्रदेश चमकने लगता था. इसी प्रकार क्षण प्रति क्षण प्रकृति अपना रूप परिवर्तित कर रही थी. इस प्राकृतिक वातावरण में मंडप के आकार का विशाल, सो அந்த ஷேப்ல, ஸோ இதை வந்து ஒரு டீச்சர்ஸ் ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க. ஒருத்தவங்க வந்து அந்த இடுப்பில் போடுற ஒட்டியானு சொல்லி தருவாங்க. இதில் வந்து மண்டப்கே ஆகார், அந்த ஷேப்பை மட்டுமே மென்ஷன் பண்ணியும் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டீச்சர் எப்படி சொல்லி தராங்களோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மண்டப்கே ஆகார் தான் சொல்லுவாங்க அந்த ஷேப்புக்காக. ஸோ இட் டசன்ட் ஹேவ் எனி ஷேப். அது அந்த மலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆகிடும். மண்டப்கே ஆகார் கா விஷால் பர்வத் अपने सुमन, தட் இஸ் ஃப்ளவர், फूलोंदी रूप नेत्रों के, அது மேல இருக்கிற அந்த பூக்கள் எல்லாமே கண்ணு. அப்ப அந்த மலைக்கு வந்து 1000 ஐஸ் இருக்கு. அந்த ஐஸால அது என்ன பண்ணுது, நீச்சே ஷீஷோ கே, அந்த ஷீஷே இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடிய சமான் சமக்னே வாலி தாலாப், கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கிற அந்த தாலாப், அந்த பாண்ட நிர்மல் ஜல் கோ தேख रहा है. ओके, निर्मल इज वेरी प्योर. ऐसा प्रतीत होता है मानो यह तालाब उसके चरणों में पला हुआ है. இது எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த மவுண்டனோட கால்ல வந்து இந்த தாலாப் இருக்கிற மாதிரி இருக்கு. और यह तर्पण जैसा विशाल है, இது வந்து ஒரு தர்ப்பன் மாதிரி ரொம்ப பெருசாவும் இருக்கு. पर्वत पर उगे हुए फूल पर्वत के नेत्रों के समान लग रहे हैं और ऐसा प्रतीत होता मानो ये नेत्रा तर्पण के समान चमकने वाली विशाल तालाब के जल पर दृष्टिपात कर रहे हैं. ஸோ இதனுடைய ஆக்சுவலாக இதனோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போதும். இந்த ஏசா பிரதீத் ஹோத்தா ஹே அப்படின்றது வந்து உங்களுடைய இமேஜினேஷன், இது எப்படி தோணுதுன்னா அப்படின்னு நம்ம இது சொல்கிறோம். இதை நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸில் பார்த்துக்கலாம். சரி, ஐ வில் கோ ஃபார் செகண்ட் பேர். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லை? வில் கோ ஃபார் செகண்ட் பேராகிராஃப். गिरी का गौरव घाकर झर झर मध्य में नस नस उत्तेजित कर, मोती की लड़ियों से सुंदर जरते हैं जाग भरे निर्जर. गिरिवर के उर से उठ उठ कर उच्चाकांक्षाओं से थरूवर है, चांक रहे नीरव नभ पर अनिमेश अटल कुछ चिंता पर. ओके, सो गिरी इज अगेन पर्वत का गौरव घाकर झर झर. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து வர தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, நார்மலாக அந்த மலையிலேருந்து தண்ணி கொட்டும் இல்லையா, அது ஒரு விதமான ஒரு சவுண்ட் இருக்கும். அதை என்ன சொல்கிறாரு கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிகா கௌரவ், இந்த மலையினுடைய கௌரவத்தை பாடுதான். ஓகே, மத் மே நஸ் நஸ் உத்தேஜித். ஸோ மத் அப்படின்னா வந்து ஒரு மஸ்தி, ஒரு ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்ல என்ன ஆகுது, நஸ் நஸ் நஸ்னா ஒரு நரம்பும் ஒரு நர்வ்ஸும் உத்தேஜித்கர், ரொம்ப வந்து உற்சாகமாயிடுச்சு. மோத்தி கி லடியோ சே சுந்தர், அது எப்படி இருக்கு, மோத்தி பேர்லினுடைய ஒரு லடியோனா ஒரு ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்களேன், பேர்லினுடைய ஒரு பேர்ல்னு வச்சுக்கோங்க. சே சுந்தர், அதை விட ரொம்ப அழகா இருக்கு அந்த விழற தண்ணி. ஜர்த்தே ஹே ஜாக் பரே நிர்ஜர். ஜாக் அப்படின்னா அந்த பபிள்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த நுரை வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, மோத்தி கி லடியோ சே சுந்தர், அந்த பேர்லை விட ரொம்ப அழகா இருக்கான், பேர்லினுடைய ஸ்ட்ரிங்கை விட ரொம்ப அழகா இருக்கான் அந்த தண்ணி விழுறது. ஜர்த்தே ஹே ஜாக் பரே நிர்ஜர். நிர்ஜர்னா வாட்டர் ஃபால்ஸ்னு அர்த்தம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கு, ஜாக் பரே, அது எப்படி அழகா இருக்கு, மோத்தியை விட அழகா இருக்கு. गिरिवर के उर से उठ उठ कर उच्चाकांक्षाओं से थरुवर, थरुवरना ट्रीन अर्थ, जांग रहे नीरव नभ पर अनिमेश अटल कुछ चिंता पर. ஸோ இந்த நீரவ் மீன்ஸ் சாந்த், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. இந்த ஆக்சுவலாக வந்து ஊஞ்சி ப்ளஸ் ஆகன்ஷாவும். ஆகன்ஷா அப்படின்னா வந்து ஒரு அப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒரு விதமான ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்க்கறது, இது நடக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது யார் இங்கே எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருவர், ட்ரீ. கிரிவருக்கே உருசே. ஸோ கிரிவர் இருக்கு இல்லையா, அந்த மலையினுடைய உருன்னா இந்த இடத்துல ஹிருதயன்னு அர்த்தம். ஸோ இந்த மலை இருக்குன்னா அதில் கண்டிப்பாக மரம் இருக்கும். அந்த மரம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மரத்தை எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, மலையினுடைய ஹிருதயமாக அதை சொல்கிறாங்க.
गिरिवर के उर से उठ उठकर उच्चाकांक्षाओं से थरुवर. ஸோ ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு அந்த ட்ரீஸ் என்ன பண்ணுது, ஜாங்க் ரஹே நீரவ் நபு பர். ஸோ நீரவ் நப் இஸ் அகெயின் ஸ்கை. ஸோ இந்த ட்ரீ என்ன பண்ணுது, மலை மேலேருந்து அப்படியே காற்றடிக்கும் போது எட்டி மேலே பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அந்த ட்ரீன்றது கிரிவருடைய ஹிருதய் சொல்லிட்டாங்க, உருன்னு சொல்லிட்டாங்க. அதோட மனசுல இருந்து எட்டி எட்டி மேலே பார்க்குதான். ஜாங்க் இஸ் பீப்பிங், பீப்பிங் ஆர் கெட்டிங் இன். அனிமேஷ் அட்டல். அனிமேஷ் அப்படின்னா ரொம்ப அப்படி ஸ்டேராக பார்க்குறது, உத்து பார்க்குறதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி ஸ்டேர் பண்ணி பார்க்குறது. அட்டல், அட்டல் அகெயின் அதே தான், ஸ்திர், ரொம்ப ஸ்டடியாக. குச்சி சிந்தா பர், ஒரு யோசனையோட அப்படியே மேலே ஸ்கையை பார்த்துட்டு இருக்கு இங்கே ட்ரீ. ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம ரெண்டு பார்க்குறோம், ஒன்று வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் தென் ட்ரீ. இது தேர்ட் ஒன். ஓ சாரி, I'll give this explanation. ஃபேனு சே பரே ஹுயே, ஃபேனுனா அந்த பபிள்ஸ் தான் சொல்கிறாங்க, அந்த நுரைய இருக்குல்ல அதை தான் சொல்கிறாங்க. ஃபேனு சே பரே ஹுயே ஜர்னே ஜர் ஜர் கருத்தே ஹுயே பஹு ரஹே. அது நார்மலாக என்ன பண்ணுது, ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக அது வந்து ஜர் ஜர் ஜர்ன்னு வந்துட்டே இருக்கும். ऐसा प्रतीत होता है, அது எப்படி தோணுது கவிக்கு, मानो उस झरने का स्वर रोम रोम को रोमांचित कर. रोम, सो रोमना ஒரு நரம்பு रोमांचित कर रहा है. ஒன்னொன்னுத்துலயும் அப்படியே த்ரில் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கு. रोमांचित इस थ्रिल और उत्साह भर रहा है. जरते हुए पानी की बूंद मोतियों के समान सुशोभित हो रही है. ஸோ அந்த வர தண்ணியோடைய பூந்து எப்படி இருக்குது, ட்ராப் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குது, மோத்தியோं के समान, इट इज लाइक अ पर्ल. सुशोभित कर रहा है, इट इज ब्यूटिफाइंग द प्लेस. ऊंच पर्वत पर अनेक वृक्ष लगे हुए हैं. அதே மாதிரி இந்த பர்வத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏ விரக்ஷ ऐसा प्रतीत होता है, प्रतीत होता है एंड सीम्स टू बी அப்படின்னு சொல்கிறார். मानो ये पर्वत राज के हृदय में उठने वाले, पर्वत राज के हृदय, அதான் நம்ம உருன்ற வேர்டு படித்தோம், மகாத்வாஞ்சிகாவும் ஹோ. ஸோ இது என்ன பண்ணுது, ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. என்ன எதிர்பார்க்குது, உன்ஹே ஏக் டக் சாந்த் ஆகாஷ் கி ஓர் தேக்தே ஹுயே லக்தா ஹே. ஸோ சாந்தமாக இருக்க அந்த ஆகாஷை அப்படியே மேலே நோக்கி பார்த்துட்டே இருக்கு. மானோ ஏ சிந்தித் ஹோக்கர் அப்பனே ஸ்தான் பர் கடே ஹே. ஸோ மரம் ஒரு இடத்துல நிற்குது இல்லையா, அதுக்கு கவி என்ன சொல்கிறாரு, மேலே ஆகாசத்தை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக மரம் ஒரு இடத்துல தான் நிற்கும், அதை வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனோட சொல்கிறார். ஓகே, go for the third one. उड़ गया अचानक लो भूद्र फटका अपार भारत के पर. स्वशेष अक्षर रवशेष स्वशेष रवशेष था ना. ओके, रवशेष रह गए है निर्जर है, टूट पड़ा भू पर अंबर, रस गए धरा में सबैशा, उठ रहा धुआं जल गया था, यो जलद यान में विचर विचरता इंद्र खेलता इंद्रजाल. ஸோ நைஸ் லைன்ஸ் பாருங்க. பூத்ரனா அகெயின் பர்வத். ஸோ மூணாவது வேர்டு படிக்கிறோம் நம்ம பர்வத்துக்கு. ஓகே, பர்வத்னாலும் அகெயின் மலை பூத்ர. வாரித்னா பாதல்னு அர்த்தம். ஓகே, ரவிசேஷ கேவல் ஷோர் பாக்கி ரஹ் ஜாக்கே உட் கயா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மழை டைம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் பற்றி பேசணும், ட்ரீ பற்றி பேசணும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உட் கயா அச்சானக்குலோ பூத்ரனது பர்வத். திடீர்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக ஒயிட்டாக தெரியுது கவிக்கு, மலையே மேலே போயிட்ட மாதிரி இருக்கு. உठ गया अचानक लो भूद्र फटका अपार भारत के पर. ஸோ பர் இஸ் விங்ஸ். ஓகே, ஸோ திடீர்னு எப்படி இருக்கு, விங்ஸ் வந்து மேலே போன மாதிரி இருக்கு அந்த இடத்துல. ஓகே, फटका अपार भारत के पर. भारत அப்படின்னா மெர்க்குரி. ஆல் நோ மெர்க்குரியில் யூ ஹவ் சீன் இன் யுவர் கெமிஸ்ட்ரி லேப் ஆர் சம்திங். மெர்க்குரின்றது ஒரு மாதிரி ஒயிட், சில்வர் வந்து ஒயிட் கலரில் அப்படியே ட்ராப் மாதிரி இருக்கும். ட்ராப் மாதிரி இந்த சென்ஸ் இட் வில் நாட் லைக் அப்படியே உருண்டு தான் போகும் இல்லையா. மெர்க்குரி வுட் ஹவ் சீன். ஃபட்கா அபார் பாரத் கேப்பர். திடீர்னு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மேகமே மேலே, அதாவது இந்த மலையே மேலே போனது எப்படி இருக்குன்னா, ஒரு மெர்க்குரி விங்ஸ் வந்து ஃபட்கா மேலே பறந்தா மாதிரி இருக்கா. ரவிசேஷ் ரகுகையே நிர்ஜர். ஸோ இப்போ என்ன சத்தம் மட்டும் அங்கே இருக்குன்னா, ரவிசேஷ்னா ரிமைனிங். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது அந்த நிர்ஜருடைய சவுண்டு, வாட்டர் ஃபாலோடைய சவுண்டை தவிர இப்போ கண்ணுக்கு எதுவுமே தெரியல. எப்படி இருக்கு அவருக்கு, மலையே மேலே போன மாதிரி இருக்கு. டூட்டு படா பூபர் அம்பர். இப்போ எப்படி தோணுது, பூபர் அம்பர், டூட்டு படா பூபர் அம்பர். பூ இஸ் எர்த் இல்லையா, அம்பர் இஸ் ஸ்கை.
ஸோ டக்குன்னு நம்மளுக்கு எப்படி தோணுது, the sky has fallen on the earth மாதிரி தோணுது. ஓகே, எதுவுமே தெரியல, மழையும் காணோம், அப்போ ஸ்கையே வந்து பூமி மேலே விழுந்தவர். டூட்டு படா பூப்பர் அம்பர். தஸ் கயே தரா மே சபை ஷால். ஸோ ஷால் இஸ் அகெயின் ட்ரீ. சபை ஷால், ஷால் இஸ் அகெயின் ட்ரீ. ஸோ ட்ரீக்கு ஏற்கனவே படிச்சிங்க, விரிக்ஷான்னு படிச்சிங்க, இப்போ நம்ம ஷால்னு படிக்கிறோம். சபை ஷால் அப்படின்னா பயந்து, சபை பயந்து போய் மரம் என்ன பண்ணிடுச்சு, தஸ்கயே தரா இஸ் அகெயின் எர்த். எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம படிக்கிறோம் பாருங்க. ஸோ பூமியில் அந்த மரம் எல்லாம் முழுகிடுச்சு, மலை மேலே போயிடுச்சு. ஓகே, பூமி மேலே ஸ்கை வந்து விழுந்த மாதிரி இருக்குது அந்த இடம். உட்ரஹா தூவா ஜல்லுகயா தால், ஃபுல்லாக ஸ்மோக்காக இருக்குது, மழையினால அங்கே ஃபுல்லாக ஸ்மோக்காக இருக்குது. ஜல்லுகயா தால், ஸோ இந்த தால், இந்த பாண்ட் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஓகே, யோ ஜலத் யானுமே விச்சர் விச்சர். ஜலத் யான் அப்படின்னா விமானம். ஓகேவா, விச்சர் விச்சர் தா இந்திர கேல்தா இந்திரஜா. இது எப்படி இருக்குன்னா, இந்திரன் இருக்கார்ல, மழை தரக்கூடிய கடவுள் வந்து இந்திரன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்திரஜாலம் பண்ணுறாரு, மேஜிக் பண்ணுறாரு. ஜலத் யான் அப்படின்னா அவருடைய அந்த என்னன்னு சொல்லுவாங்க, கடவுளுக்கு இருக்குமே, ஒரு கடவுளுக்கு ஒரு வாகனம் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஜலத்து யான், அந்த யான்ல அந்த வாகனத்தில் விச்சர் விச்சர் தா, விச்சர் விச்சர் தான் வித்தியாசம் வித்தியாசமாக என்ன பண்ணார், இந்திரஜாலம் பண்ணிட்டு இருக்காரு இந்திரன். ஓகே, घूम घूम. कवि कहते हैं कि देखो अचानक यह क्या हो गया, वह पहाड़ जो अभी तक दिखाई दे रहा था वह न जाने कहाँ चला गया. இப்போ எப்படி இருக்கு, இது வரைக்கும் தெரிஞ்ச அந்த மலை வந்து இப்போ தெரியல. वह पर्वत बादलों के अनेक पर फटफटाने के कारण ना जाने कहाँ छिप गया. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கு, எங்கேயோ மலையே மறைஞ்சிக்கிட்ட மாதிரி இருக்கு. அர்த்தாத் ஆகாஷ் में अत्यधिक संख्या में बादल गिर आए. என்ன மீன் பண்றாரு, நிறைய மேகம் விழுந்தனால वह पर्वत उन बादलों की ओट में छिप गया. அந்த பாதலோடைய ஓட், ஓட்னா வந்து நம்ம இந்த இடத்துல முந்தைன்னு சொல்லுவோம், பட் இங்க வந்து அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சுன்னு சொல்றாங்க. इस धुंधमय वातावरण में, धुंधमयना स्मोकी वातावरण में जबकि सब कुछ छिप गया केवल झरने के स्वर सुनाई दे रहे हैं. இப்போ என்ன சவுண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கேட்குது, झरने की साउंड. ऐसा प्रतीत हो रहा है मानो धरती पर आकाश टूट पड़ा हो. धरती अगेन பூமி மேல ஆகாசம் வந்து விழுந்த மாதிரி இருக்கு. इस वातावरण में शांत स्वभाव वाले शाल के वृक्ष. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய விருட்சம் என்ன பண்ணுது, ஷால்கே விருட்சம். ஸோ இந்த இடத்துல மீனிங் ஷால்கே விருட்சம்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப நாளா இருக்கிற மரம். धरती से अंदर धस गए, धस गए ना उल्ला மூழ்கி போகுது, சங்கி. ஓகே, ऐसा रौद्र, रौद्रना ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு பயங்கரமான ஒரு கோபம். वातावरण में धुंध को देखकर ऐसा प्रतीत हो रहा है मानो ये धुंध ना होकर तालाब के जलने से उठने वाले धुआं है. இது எப்படி இருக்குன்னா, இது ஸ்மோக் கிடையாது, தண்ணியில வரக்கூடிய அந்த நெருப்பு மாதிரி, ஜல்னே से उठने वाले धुआं, தண்ணியிலேருந்து வரக்கூடிய ஒரு மாதிரி ஒரு ஸ்மோக் மாதிரி தெரியுது. इस प्रकार बादल रूपी वाहन में, ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு வாகனத்துல प्रकृति का देव था. ஸோ இந்த தேவனான இந்திரர் நயே நயே கேள் ரஹா, நயே நயே கேள் ரஹா है, புது புது விளையாட்டு விளையாடுற. अर्थात प्रकृति नित्य प्रति नवीन क्रीडाएं कर रही है. கடைசியில் என்ன மீன் பண்றாரு, இந்த பிரகிருதி என்ன பண்ணுதுன்னா, நித்திய அப்படின்னா ஒரு மூமெண்ட்டும் ஒரு டைமும், நவீன ரொம்ப நியூவான இன்னோவேட்டிவான கிரீடாயே பிளேஸ் விளையாட்டுக்கள் கர் ரஹி ஹை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சுமித்ரானந்தோட கவிதையே இப்படிதான் இருக்கும். You have to understand. So all this is given in Kavita ka Sar.